எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுங்கள், கடற்படைக்கு ஒத்துழைப்போம். யாழ் மாவட்ட மீனவ சமாசம் தெரிவிப்பு. எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீன்பிடி படகுகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது கட்டுப்படுத்துங்கள் என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் கடற்படையிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்கள் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து எமது மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக அழிவித்துவிட்டு செல்கின்றனர். இந்திய மீனவர்களின் இத்தகைய செயற்பாடு பல வருடங்களாக இடம்பெற்று வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த இந்திய அரசும் தமிழக அரசும் தவறிவிட்டது. இந்திய தமிழக புதிய முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதன் பின் அதிக அளவிலான இந்திய மீனவர்கள் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் தீவக கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய சட்டவிரோத மீனவர்கள் எமது மீனவர்கள் கடலில் வீசியிருந்த பல கோடி பெறுமதியான வலைகளை அறுத்து நாசம் செய்தனர். இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான வருகை எமது மீனவர்களின் வாழ்வாதார ரீதியாக பாதிப்பது மட்டுமல்லாது மீனவ தொழிலில் இருந்து வேறு தொழில்களுக்கு செல்லவும் நிர்ணயிக்கிறது. இலங்கை கடற்படையிடம் வினயமாக கேட்கிறோம், எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துங்கள். இல்லையேல் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது அவர்களின் வருகையை கட்டுப்படுத்துங்கள். எங்களால் இனியும் பொறுமை காக்க முடியாது. நாட்டின் ஜனாதிபதியையும் துறைசார் அமைச்சரையும் சந்தித்து எமது கோரிக்கையை தெளிவாக கூற இருக்கிறோம். சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க விரும்பவில்லை. ஆகவே இறையுள்ள எமது கடற்பகுதியை பாதுகாக்கும் அதிகாரமும் கடமையும் கடற்படையிடம் உள்ள நிலையில் எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கட்டுப்படுத்துங்கள். நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என அவர்கள் மேலும் தெரிவித்தனர். வணக்கம். யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ். முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு எமது கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர் எமது மக்களுக்கான மானிய அடிப்படையிலான மண்ணெண்ணெய் மானிய அடிப்படையிலான பணங்களை வங்கி ஊடாக அவர் எமது மீனவ மக்களுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு எமது சிறந்தாழ்த்தி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, இந்திய இழுவப்படி படகு தொல்லை அதிகரித்துள்ளது என்பதை எமது பொருளாளர் தற்பொழுது கூறியுள்ளார். ஆகவே நீங்கள் அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் கடற்படையும் சேர்ந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவர்களை எப்படியாவது எமது எல்லை தாண்டி வரக்கூடாது என்பதை வலியுறுத்தி எமது மீனவ சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.